தங்கள் கண்ணான வாக்குகளை தெளிவான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டைகளை சொன்னார். இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல இருக்கீங்க. அதே சமயத்துல வந்து கட்சி தலைவர்களுடைய வார்த்தை போரும் வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து அதிமுக இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு கரைந்து போகக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. பாருங்க, அதை பொறுத்தவரையிலங்க திரு அண்ணாமலை வந்து அவருடைய கட்சி வழக்குன்ற பணியில் அவர் ஈடுபடல, செல்ஃப் ப்ரமோஷன்ல தான் ஈடுபடுறாரு. எப்போதுமே எங்க கட்சியை ஏதாவது ஒன்று சொல்லி சுய விளம்பரம் செய்வது என்ற தீர்மானத்துடன் அவர் இருக்கக்கூடிய ஒரு நபர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 1000 காலத்து பயிர். இதை பொறுத்தவரையில் என்றென்றைக்குமே நம்ம கட்சி தான் வந்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். இது இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள், நாளை வரக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விதத்துல இல்லாம எப்பொழுதும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே யார் ரெஸ்பெக்டிவ் லீடர் இருக்காங்களோ அவங்க தொடர்ந்து இந்த இயக்கம் மக்களுக்காகவே பாடுபடுகின்ற ஒரு இயக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை பாஜக வளர்ந்தது போல ஒரு தோற்றத்தை எழுப்புறாரு. அந்த பிம்பம் வந்து உடையதான் போகுது, அந்த பபுள் பர்ஸ்ட் ஆக தான் போகுது. வாக்கு சதவீதம் என்ன என்று மக்களுக்கு தெரியதான் போகுது 2024 நாடாளுமன்ற தேர்தல். அப்படி வருகின்ற பொழுது பாஜக வந்து இவர் பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கிறது. அது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற பொழுது, வாக்கு சதவீதம் மிக மோசமான நிலையில இருக்கின்ற பொழுது பாஜக சென்ட்ரல் டீம்ல ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை நம்பிதானே எல்லாமே நாங்கள் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம், உங்களுக்கு ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தோம். நீங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டா எதுவுமே பண்ணல, ஒட்டுமொத்தமா மோசமாச்சு. நீங்க ஒரு ஓரத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு பாஜக பொறுத்தவரையில் அவர் வந்து தன்னந்தனியாக இருக்க விடும். அதுதான் நடக்க போறது, வேற எதுவும் நடக்க போறதில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்காக இயங்கும், தொடர்ந்து பாடுபடும். அதே போல பிரதமருடைய ரோட் ஷோ குறித்து விமர்சனம் செய்த இபிஎஸ் பற்றி அண்ணாமலை பேசும்பொழுது, அவர் ரோட் ஷோ நடத்தினால் இது போன்ற மக்கள் கூட்டம் வருமா, பணம் கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறார். ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து கூடுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை தாண்டி அடுத்த கூட்டத்துல மக்கள் வந்து பேராதரவுடன் வர்றாங்க. அது நிதர்சனமாக தெரியுது. மக்கள் வந்து அவ்வளவு எழுச்சியா வந்து பொறுத்தவரையில ரெட்டலை காமிக்கிறது, நீங்க தான் ஜெயிச்சிருவங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் வந்து இபிஎஸ் பார்த்து சொல்லக்கூடிய விதங்கள் மக்களோட ஒட்டுமொத்த முகத்துல பார்த்தாலே நல்லா தெரியும். பாஜக இங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடாது தெரியாது, ஒரு ஈவெண்ட்டுக்கு அங்க பாத்தீங்கன்னா மிக சொற்பமான அளவிலே வந்து ஆட்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட போட்டாங்க, பிசுபிசுத்து போன ஒரு கூட்டம் என்று சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தம் பாஜக ஆர்கனைசேஷனல் செட்டப்பே கிடையாது. அவங்க பிரைம் மினிஸ்டர் யாரு கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருளாக அது இல்லை. மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருளாக ஒன்று இல்லை என்று சொன்னால் அது தேர்தல் காலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாங்க மக்கள் இயக்கம், நாங்க வந்து ஆங்காங்கே பிட் நோட்டீஸ் கொடுத்து இபிஎஸ் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு வர்றோம். நாங்க கழக தோழர்கள் அவங்க ஃபேமிலி குடும்பமாக வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்றாரு. அங்க போறதுக்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி ஆயிடுது. இப்படிதான் அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்களோட மக்களா இருந்தாதான் இதெல்லாம் தெரியும். அதை விட்டுட்டு எங்க இருந்தோ ஐபிஎஸ் ஆபீசரை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சா அவரோட சுயமரத்துக்காக எது வேணா பேசுவாரு. ஆனா அதை பத்தி மக்கள் பெரிதாக பொருட்படுத்துவது இல்லைங்க. நன்றிங்க.